வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இந்த கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% இல்ல 85% யோகத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப கண்டிப்பா இந்த பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பா கும்பராசிக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுத்து பார்க்கிறார். அப்ப குரு பகவானும் சனி பகவானும் எப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா நண்பர்கள், நட்பு கேடம். எப்பயுமே கும்பராசிக்கு குரு பகவான் உட்காரும் போது அவர் நட்பாதான் உட்காருவார். சரியா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2வது வீடு மீன ராசிக்கும், உங்க ராசிக்கு 11வது வீடு தனுசு ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். அப்ப 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கின்றது, அதாவது 4வது வீடு சுகஸ்தானத்துல இருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய குருவா போறாரு. இப்ப உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு, பூர்வ புண்ணிய குருவா போறாரு. இதை விட உங்களுக்கு என்ன நன்மை வேணும்? நீங்க எந்த யூடியூப் பார்த்தாலும் யாரு சொன்னாலும் உங்க மைண்ட்ல போட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பெயர்ச்சி பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. ஏன்னா சனி பெயர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப கட்டன்றது பாதச்சனி, ஜென்மச்சனி முடிச்சு பாதச்சனி வந்துருச்சு. அப்ப இந்த சனி நமக்கு இன்னும் 2.5 வருஷம் கஷ்டம் கொடுப்பாருன்றத மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்களே தவிர, அடுத்தது வரப்போகும் இந்த குரு பெயர்ச்சி நமக்கு டாப்பில் கொண்டு போய் வைக்க போறாருன்றது மறந்துட்டீங்க. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் எப்படின்னா இருக்கும் இடத்துக்கு 7.5 கொடுப்பாரு, ஆனா அவர் பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பாரு. குரு அப்படி இல்லை, இருக்கும் இடத்துக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கிறாரு மிதுன ராசிக்கு, பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுக்கிறாரு. பார்க்கிற வீடு துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, உங்க ராசி. அப்ப இந்த 3 வீட்டுக்குமே குரு பகவான் அள்ளி கொடுக்க போறாரு. அப்ப சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது தடுக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்காக தான் குரு பகவான் நம்ம என்ன சொல்றோம், குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியா கொடுத்துருவார். குரு கொடுத்தா கோடி நன்மை, நம்ம இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100% இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு டாப்பில் இருக்குதுன்றதுல மறந்துட வேண்டாம். ஏன்னா பூர்வ புண்ணிய குருவோ வராரு. அப்படின்னா 5ஆம் இடம் தான், அதாவது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு போறதுனால நிறைய பேருக்கு, ஏன்னா 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானமே. அப்ப புத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் போகும்போது கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதாவது குழந்தை செல்வம் இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. ஆண் இருந்தும் பெண் இல்ல, பெண் இருந்தும் ஆண் இல்ல, சில டைம் எனக்கு 2மே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிகாரங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்க போறாரு. ஒண்ணு. அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப அப்பா பட்ட கடன், அப்பா வகையில் இருந்த ஒரு பிரச்சனை, அப்பா வகையில் இருந்தே கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து பிரச்சனை, அப்ப இருந்து நம்ம குடும்பம் பிரிஞ்சிருக்குது, சேர முடியல, இன்னார நாள் எனக்கு மன உளைச்சலா இருக்குது, இந்த மாதிரி பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரும். வராத காசுன்றது கண்டிப்பா வரும். எதிர்பார்த்த தடைகள் கண்டிப்பா விலகும்.
அப்ப இந்த பூர்வ புண்ணியத்துல யாராவது ஒருத்தர் இறந்திருந்தாலோ, அந்த பாவங்கள் இருந்தாலோ, சாபம் இருந்தாலோ, அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கோங்க. இருந்ததா சரியான முறையில அதுக்கு ஒரு பரிகாரமோ, இல்ல எந்த ஸ்தலத்துக்கு போகணும், அது எப்படி வச்சு கும்பிடணும், எந்த மாதிரி அதுக்கு இருந்தா நமக்கு அது கண்டிப்பா பரிகாரம் ஆகுன்றது முயற்சி பண்ணி அதுக்கு தடை பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றது இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது அது மட்டும் ஒரு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப அதிர்ஷ்டங்கள் வரப்போகும் நேரம், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப 7.5 வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வண்டி போடலாம், கார் மாத்தலாம், வண்டி மாத்தலாம், அதாவது தொழில் தொடங்கலாம், போர் போடலாம், கிணறு வெட்டலாம், காடு வேற திறத்தலாம், கல்யாணம் பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சிருப்பீங்க. அதெல்லாமே இப்ப 7.5 சனியில வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இப்ப நீங்க பண்ணலாம். போர் போடுறதோ, கிணறு வெட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வண்டி மாத்துறதோ, இல்ல ஏதாவது நீங்க வண்டி வாகனம் சொந்தமா போடுறதோ, இது எல்லாமே இப்ப உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தொழில் தொடங்குறீங்களா, இப்ப தொடங்கலாம், தப்பு இல்லை. தொழில் ஆரம்பிக்கலாம், தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை ஆரம்பிக்கிற நேரம் நிச்சயமா நல்லாவே போகும், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நீங்க கூட்டுத்தொழில் பண்ற மாதிரி இருந்தா 2 பேர்த்தோட ஜாதகத்தை வச்சுட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா, திசா பத்தி நல்லா இருக்குதா இல்லையா, ஏன்னா செஞ்சா நம்ம சப்போர்ட்டிவா இருக்குதா இல்லையா, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா திருப்பங்கள் உண்டாகும் ஒரு காலம் தான் இந்த காலம். கண்டிப்பா உங்களுக்கு திருப்பங்கள் வரப்போகுது. பழமொழி சொல்ற மாதிரி, அதாவதுன்றது திருநள்ளாறு போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த உடைய பாதச்சனியில முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு திருப்பம் நடக்கும். நீங்க முறைய பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்குது, நவகிரக பரிகாரம் செய்யணும். எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது, எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, நவகிரகத்தை சுத்துறது, சனி பகவான் கண்டிப்பா அதாவது சுத்திட்டு வர்றது, எல் தீபம் வாங்கி விளக்கு பொருத்துறது, காக்கா குருவிகளுக்கு ஆடு மாடுகளுக்கு தானம் கொடுக்கறது, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பார்வை இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசி 9ஆம் இடமா பாக்குறது மட்டும் இல்ல, உங்க ராசிக்கு இப்ப 5ஆம் இடத்துல குரு போயிருக்கிறார். கல்யாணம் பண்ணணும்னா 5, அதாவது 2, 5, 7, 9, 11 குரு இருந்தாதான் கல்யாணம் பண்ண முடியும். அப்படி பார்த்தா இப்ப உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு இப்ப கட்டன்றது 5ஆம் இடத்துக்கு கரெக்டா வராரு. அந்த 5ஆம் இடத்துல வர்றதுனால குரு பார்வை நல்லா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஒரு பொண்ணு பாக்குறீங்க இல்ல ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா பொருத்தம் இருந்தாவே போதும். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பார்வை வந்துருச்சு, கல்யாணத்துக்கு குரு பார்வை வந்துருச்சு. அதனால நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும், திருமண தடைகள் விலகும், திருமணம் கண்டிப்பா நடக்கும், சரிங்களா? அதே சமயத்துல பாத்துட்டீங்கன்னா தொழில்ல நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். அதிர்ஷ்டத்துல சில பேர் நம்பிட்டு இருப்பீங்க, அது எல்லாமே கண்டிப்பா கொஞ்சம் இந்த நிமிஷத்துல கொஞ்சம் தடையா தான் இருக்கும். அதனால அதிர்ஷ்டத்தை நம்புறவங்களுக்கு கொஞ்சம் தடை வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது அசையாத சொத்துக்கள் ஏதாவது புதுப்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு தொடங்கினா நமக்கு நல்லா இருக்கும், இல்ல இருக்கிற வேலையை தான் பெருசு பண்ணலாமா, நம்ம வாழ்வாதாரத்துக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணனீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? நீங்க லோன் எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு சீட்டு போட்டிருக்கிற பணம் எதிர்பார்த்தாலும் சரி, இல்ல ஏதாவது நம்ம சொத்து பிரிச்சாதான் நம்மளால அதை சாதிக்க முடியும், இல்ல இது வித்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு நிறைவேறும், இதுல மாற்றம் கிடையாது, சரிங்களா? எதுக்கும் நான் சொல்றது என்னன்னா உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்க, உங்க திசா புத்தி நல்லா இருக்கா, கிரக நிலைகள் நல்லா இருக்குதா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு விவரம் சொல்றேன், சரிங்களா? அதே மாதிரி உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.